டாபிக். அந்த மாதிரி you know that what is an engineering association, what is engineering fraternity. ஸோ ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேமிலிங்கிறப்ப இட் எக்ஸ்பேன்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கம்யூனிட்டி, ஒரு இன்ஜினியரிங் ஃபேமிலி கிரியேட்ஸ் அ கல்ச்சர் வித்இன் இட். ஒரு ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு கல்ச்சரை உருவாக்கும். அந்த கல்ச்சர் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்க இங்க சொல்றீங்க இல்லையா, டிஃபென்ஸ் ஸ்கூல்ல போய் பார்க்குறப்ப ஆர்டர் எடுக்கிறப்ப எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. லைக் when he corely worked into that R&D. நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன வேணும், டெக்னிக்கல் ஸ்டஃப் என்ன இருக்கணும், அந்த காம்ப்ளைன்ஸ் எப்படி மீட் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வராதோ, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸோட ஒரு இன்டென்ஷனோட வரான் அந்த பையன். அவன் போய் ஒரு இஸ்ரோவோட டைரக்டரையோ இல்லை எங்க அது கிடைக்குமோ, அந்த நாலேஜ் கிடைக்குமோ இல்லை பிஸ்னஸ் கிடைக்குமோ, அது போறது ரொம்ப கஷ்டம் தனி நபரா. ஆனால் ஒரு அசோசியேஷன்ல அவரும் ஒரு மெம்பர், இவங்களும் ஒரு மெம்பர். இது பேசிக்கலா உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது. ஸோ அது கிடைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஒரு அசோசியேஷன். இப்போ IEEE எடுத்தீங்கன்னா, as you might have seen, அதோட பிரசிடென்ட் வந்து 7 டைம் டைரக்டர் ஆஃப் DRDO லேப்ஸ், CEO ஹரி சார். ஹரி சார் வந்து யாருன்னா சிக்மா பேனல்னு சொல்லிட்டு முன்னாடி 600 கோடி ரூபா ஃபண்டிங் ஃபார் UAVs அதோட ஹெட்டாக இருந்தவர். வேரியஸ் ட்ரோன் இதில் இருந்திருக்காரு. தக்ஷா ட்ரோன் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இதில் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் அந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். நான் ஒரு ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக வந்து ஆக்சிடென்டல் அக்காமடேஷன் நிறைய கோர் ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் வந்து ஐ ஹேவ் அசம்பிள் டிஸ்மேண்டில் லைன் ஃபுட்டர் ஏர்கிராஃப்ட். அது இல்லாமல் ஒரு 150 கிட்ட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல் 14-15 ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கோம். அக்னிக்குலாம் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறப்பலேருந்து நமக்கு தெரியும். இந்த இதே ஈகோ சிஸ்டம் தான். ஸ்டார்ட் அப்ங்கிற வார்த்தை வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் இந்த சைடு அகடமிக்ஸ் டு ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். வெல் கனெக்டட் வித் த டாட்ஸ். லைக் இஸ்ரோ சேர்மன்லேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வரைக்கும் we are interacting. This we are doing for last 15 years. ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் மாறுறதை கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ்லையும். நான் பர்சனலாக ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் வந்து மோர் தேன் பிரிங்கிங் அப் லாட் ஆஃப் தி ஸ்டார்ட் அப்ஸ் இன்க்ளூடிங் கருடா ஏரோஸ்பேஸ் நான் வென்றாக இருக்கேன். ஆரம்ப காலத்தில் அக்னிஸ்வர் வெறும் 2 ட்ரோன் வச்சு ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு அபயம் ஏரோஸ்பேஸ் ரீயூசபிள் லார்ஜ் வெஹிக்கிளாக இருக்கட்டும், ட்ரீம் ஏரோவாக இருக்கட்டும், லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் வென்ட்ரிங் நியூ ஸ்டார்ட் அப்ஸ். என்னோடது புள்ளினம் ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வேர் வி ஆர் பில்டிங் 2-seater ஏர்கிராஃப்ட். இந்தியாவோட லைட் ஏர்கிராஃப்ட் ஸ்பேஸில் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன். Personally, like I have done a lot of UAV projects including Drishyam வந்து கோவிட் டயத்தில் சென்னை சிட்டி ஃபுல்லாக ஒரு 60 ட்ரோன் வச்சு we supported in monitoring சென்னை சிட்டி போலீஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய ட்ரோன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் ரைட் ஃப்ரம் 2011 we are into drones and other things. As I said, professional bodies, SAE ன்னு ஒரு ப்ரொஃபஷனல் பாடி இருக்கு, சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ். அதில் வந்து லைக் யூஎஸ்ல ஒரு 40 வருஷம் நடந்துட்டு இருந்த காம்படிஷனை நான் தான் இந்தியா போலேருந்து ஆஃப்டர் பிக் ஃபைட் கண்டக்ட் பண்ணி அது இப்போ ஒரு வருஷம் போயிட்டு இருக்கு. நேஷனல் போர்ட்லேயும் நான் இருக்கேன் அந்த SAE இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்டேட் லெவல் இருக்கேன். லைக் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் டு யுனைட் பீப்புள். And what IEEE does, IEEE is the only active aero association in India. ஆக்டிவான குரூப்ஸ் இந்தியாவில் கேதர் பண்ணி ஏரோஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வந்துருக்கு. ஸோ அது மூலியமா we analyzed across தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல ஏரோஸ்பேஸ் ஹப்பா, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஹப்பா வர வாய்ப்பு இருக்கிற இடம் எது? அது வந்து சேலம் தான். சேலம் டு ஓசூர். சேலம் இஸ் த கோர் ஏரியா. இது வந்து சிமிலர்லி அகடமிக் ஏரியா எது அப்படின்னு பார்க்குறப்ப டெல்டா ரீஜன். யாருக்கே தெரியாது, லைக் திருச்சி தஞ்சாவூர் இடத்துல மட்டுமே ஒரு 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பிக்கஸ்ட் பேஸ் சவுத் இந்தியாவிலேயே தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் தான். லைக் அங்கே ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. இதெல்லாம் வெளியிலே தெரியாத ஒரு இடம். இதுல இன்னொரு பெரியதுன்னா அவங்க தான் அதை பண்றாங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ நவ் வி வாண்ட் டு யுனைட். ஸோ அப்போ அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது ஒரு 7-8 வருஷமா. அந்த ஸ்டார்ட் அப் டீம் அண்ட் IEEE பார்த்தீங்கன்னா இவர்டிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ICAO உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் யூ ட்ரோனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டாண்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் காம்ப்ளைன்சஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஃப்ரம் ICAO தான் DGC எல்லாம் பண்ணுறாங்க. IEEE-ஓட இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 75th anniversary and 80th anniversary ஆஃப் ICAO வந்து IEEE தான்
ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட சேர்த்து பண்ணலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் பீப்புள் ஆர் தேர் இன்சைட். அண்ட் இட் இஸ் அ வெல் கோர்ஸ். இது வந்து லைக் ஆஸ் பீப்புள் லைக் யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா த்ரூ IEEE we are gathering this like கரெக்ட் ecosystem. இப்போ அடுத்து ஸ்டார்ட் அப்ல வர இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பட்டிங் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்னா என்னங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். நான் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டு பதில் சொல்றதுக்கு பதிலா லைக் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம் டெக்னிக்கல் ஸ்டஃப், ரைட்? நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றது வந்து ப்ராடக்டா மாறாது. உங்களுக்கு எல்லாருக்குமே எப்பவுமே ஒரு எய்ம் இருக்கும். நான் எல்லா மேடையிலையுமே இப்போ டெடெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச எல்லா இடத்துலயும் எனக்கு கேட்குற ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்போ நிக்கோல் டெஸ்லா இருக்காரு, அப்புறம் நம்ம எடிசன் இருக்காரு, இவங்கெல்லாம் யாரு சொல்லுப்பா? சயின்டிஸ்ட். தப்பு. அவங்களாம் ஆண்டர்பிரனர்ஸ், பிஎஸ்சி ஆண்டர்பிரனர்ஸ். அவரு எடிசன் என்ன பண்றாருன்னா 1000 மேல பேட்டர்ன் வச்சிருந்தது. அவர் பேட்டர்ன் எல்லாத்தையும் ப்ராடக்டா மாத்தல. ப்ராடக்டா இல்ல, சேல் ஆகலாம், கமர்ஷியல். நீங்க வந்து சிஏகாலாம் அரபு சிஏகா இருந்தது. 90s கிட்டு 80sல பிறந்த 90s கிட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேரி பேக்கே கிடையாது. எங்க போனாலும் அந்த நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க, சமல் கையில் தொங்கும், வெங்காயம் கூட இருக்கும். இப்போ கேரளாவில் மட்டும் தான் வெங்காயம் போடுறோம், முட்டை வச்சிருப்பாங்க இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இருந்தது. கரெக்டாக அந்த டயத்துல தான் கவர் எங்க பார்த்தாலும் வருது. ப்ராடக்டா மாறினது, சேல்ஸ் பூம் ஆனது. கவின்ஸ்கார் அந்த சிக்ஷா அதெல்லாம் அந்த வந்த டைம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த ப்ராடக்டா விற்கப்படுது. ஒரு 10 ரூபாய்க்கு உங்களால ஒரு மிளகாத்தூள் மல்லித்தூள் விற்று அதில் ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா, அதோட நீங்க ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் செஞ்சு வச்சிருக்கீங்க, விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அது ஸ்டார்ட் அப்பே கிடையாது. இது நீங்க மனசுல ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆரம்பிக்கிறப்பயே ரெவன்யூ மாடலோட ஆரம்பிக்கணும். புரியுதா? அது எங்க போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காம்ப்ளைன்ஸ் இருக்கு. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்ப ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அந்த வார்த்தையே புது வார்த்தைலாம் கிடையாது. முன்னாடியிலேருந்தே ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்தது, பேட்டன்டிங் இருந்தது. நீங்க கோயம்புத்தூர் சைடு வாங்க, நீங்க அதை ஈஸியா பார்க்கலாம். சிவகாசி சைடு போங்க, அந்த வெடியில அடியில ரெட் கலர்ல பெயிண்ட் தடவுறாங்க. அதுக்கு முன்னாடி மண் வச்சு காய வைக்கணும். அதை பெயிண்ட் ஆக்கி பேட்டர்ன் ஆக்குனதெல்லாம் சிவகாசி மக்கள் தான். நீங்க கோயம்புத்தூர் சைடு போங்க, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனா அது கமர்ஷியலைசேஷன் வந்து அகாடமிக்ஸ்குள்ள வராம இருந்தது. 13க்கு முன்னாடி வரைக்கும் வெறும் படிப்பு மட்டும் தான் இருந்தது. ரிசர்ச்னா பேப்பர் பப்ளிகேஷன் தப்பான புரிதல் இருக்கு. ஏன்னா NIRF NBA ரேங்கிங் தான். அதை நோக்கி தான் இப்போ உங்க ஸ்டார்ட் அப்னு புஷ் பண்ணுவாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க பிரைவேட் லிமிடெட் எடுக்கணும்னா வருஷம் நீங்க காம்ப்ளைன்ஸ்க்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய தேவைகள்லாம் வரும். அதனால லாபம் இருந்தா மட்டும்தான் அது பிசினஸா மாறும். அது பிசினஸ். டூயிங் சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் cannot become a product. It's just a project. அதை மைண்ட்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். சரியா? அது இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு DPIT போய் மாட்டிக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ஃபர்ஸ்ட் வந்து புரிதல், உங்க கம்பெனியை பத்தின புரிதல் ஃபர்ஸ்ட். இது ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப் எதுக்கு பண்றோம்னா ரெண்டே ரீசன் தான். லைக் பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட், ஸ்டார்ட் அப் இஸ் டிஃபரெண்ட். ஸ்டார்ட் அப் வந்து ஒன்னு இட் ஷுட் பி அக்வயர்ட், அதர்வைஸ் இட் ஷுட் கோ டு IPO. அப்படி இல்லைன்னா நீங்க பிசினஸ் என்டர்பிரைஸாவே பண்ணிட்டு போயிடலாம். தலையாட்டிங்க நல்லா என்ன வித்தியாசம் சொல்லுங்க? என்டர்பிரைசஸ் அப்படின்னு போறப்ப நீங்க ஆல்ரெடி இதுக்கு ஒரு பிசினஸ் மாடலே அப்படியே ரீக்ரியேட் பண்றோம். லைக் இப்போ காபி கடை இருக்கிறது காபி கடை. ஏரோஸ்பேஸ் பத்தி தான் பேச போறோம். இப்போ ஏரோஸ்பேஸ்லயே HAL நான் வெண்டராவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு காம்பனன்ட் பண்ணி நான் சேல் பண்ணிட்டே இருக்கேன். அதை என்டர்பிரைஸாவே நடத்திட்டு போயிடலாம். அது லாபம் வரப்போது நான் ஒரு இதாக வச்சுக்க போறேன், அது என்டர்பிரைஸாவே நடத்திட்டு போகலாம். DPIT கொண்டு வரப்ப எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அது மூலியமா எக்ஸம்ஷன் கிடைக்கும், டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியே ரன் பண்ணிட்டு நான் போயிடுவேன். மற்ற ஃபண்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதுனா அப்ளை பண்ணிட்டு. ஆனா ரியலான ஸ்டார்ட் அப் அப்படின்னு நீங்க இந்த கன்வர்ஜ் ஆகிறப்ப என்னன்னா, அந்த ஐடியா வச்சு எய்தர் யூ ஷுட் கோ டு IPO, அதர்வைஸ் யூ ஷுட் கெட் அக்வயர்ட். இப்போ குவியை வந்து HCL அக்வயர் பண்ணாங்க. he become அருண் வந்து he become CEO in his own company. இல்லையா? ஸோ அதுக்கு பேர் அக்யூஹையர். அந்த மாதிரி எய்தர் நீங்க எய்ம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி IITஸ்னாலே வந்து பிரெய்னி அப்படிங்கிற ஒரு மாயை இருந்தது. எவ்வளவு பேர் IITக்குள்ள போக முடியும்? நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, கம்மியான கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய படிக்கிற பசங்களாம் காலேஜுக்குள்ள போக முடியும். ஸோ அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ உடைய ஆரம்பிச்சு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வட்டி கடன் வாங்குற மாதிரி. என்னது?
வட்டிக்கு காசு வாங்குற மாதிரி. இன்வெஸ்ட் பண்ணா காசு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அப்படி கிடையாது. நீங்க திருப்பி வட்டியோட திருப்பி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுப்பா. வட்டியோட திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் பசங்களுக்கு புரியணும், வாத்தியாருக்கு தெரியாது. ஏன்னா நானும் வாத்தியாரா இருந்து வந்தவங்க. நாங்கெல்லாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ் கூட கிடையாது. இன்னொருத்தவங்கள்ட்ட சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்க அவங்க சொல்றதுதான் ஒர்க் பண்ணுவோம். அதனால பிசினஸ்ல என்னன்னே எங்களுக்கு தெரியும். இது நிதர்சனமான உண்மை. இதை வந்து இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர். அதுலேருந்து வெளியில வந்து பிசினஸ் பண்றவங்க தான் அட்வைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்டா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இவங்களோட புரிதல் வேறையா இருக்கும். அவங்களுக்கு வருஷம் இவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும், நான் இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கணும். அவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸா பார்ப்பாங்க. அப்ப நீங்க அதை உங்க ஃபேக்கல்டி இருந்து எப்படி டெக்னிக்கல் கத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சைடு வந்து யூ நீட் டு லேர்ன் பிசினஸ், which means making profit. If your product doesn't going to make profit, it is not a product. It's just a project. ஓகேவா? அது தாண்டி என்ன இருக்குன்னா காம்ப்ளைன்சஸ்லாம் வரும். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, இப்போ காம்ப்ளைன்ஸ்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கான குவாலிட்டி, அது இல்லாமல் உங்களால் விற்க முடியும். இது பேசிக். இதோட உங்களோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, அடுத்த லெவல் ஏரோஸ்பேஸ்னா ட்ரோன் மட்டுமே ஏரோஸ்பேஸ் இல்லை. ஓகே, இப்போ ட்ரோன் இண்டஸ்ட்ரி இதுல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி பூமா வரதுனால நிறைய பண்றீங்க. இப்போ இதுல அக்ரி ட்ரோன் எத்தனை பேர் பண்றீங்க? கை தூக்குங்க. ஓகே, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் என்ன பண்றாங்க? இல்ல, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. ஓகே, 15,000 ட்ரோன் அக்ரி ட்ரோனுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து they are going to give மானியம். அது தெரியுமா? இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆகி எப்படி டிராக்டருக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட ட்ரோனுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அப்ப விவசாயிகள் அக்ரி ட்ரோன் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணணும்னா ஒன்றும் வாங்கணும், இல்லைன்னா ரெண்டுக்கு இருக்கும். நமக்கு தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அதுல இருக்க கஷ்டங்கள் என்னங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா லிஸ்ட் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை ட்ரோன் வந்து இந்தந்த கம்பெனி ட்ரோனை நீங்க வாங்குனீங்கன்னா இவ்வளவு காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. யாருக்கு? பேங்க்குக்கு. ஸோ பேங்க் வில் கிவ் லோன் ஃபார் ட்ரோன் வாங்குறது. சரியா? சிமிலர்லி தேர் வில் பி லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இப்ப அக்னி எப்படி, கருடா எப்படி அடுத்த லெவல் போனாங்க? 2 ஜம்ப் பண்ணாங்க. எப்படி போனாங்க? ட்ரோன் யாத்ரா எத்தனை ஸ்டேட்ல நடத்தினாங்க? பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே நடத்தினாங்க. அதுல என்ன பிசினஸ் ஆக்சுவலா பண்ணாங்க? அவங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல என்ன ஆச்சு? அதுல அவங்களுக்கு 100 crore ரெவன்யூ வருது. அது எப்படி வந்து எங்க இருந்து? அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாடியூல் மூலமா எல்லா இடத்துலயும் இன்னொரு வழியா உங்களுக்கு சொல்றேன். அந்த எக்ஸ்பிளனேஷனால நம்மளோட புரிதல் இருக்கு. கொரோனா டைத்துல வந்து ஒவ்வொரு வில்லேஜ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு ஃபண்ட் இருக்கு. அவங்களாலதான் ஈஸியா அந்த ஃபண்டை ஆக்சஸ் பண்ண முடியும், கொடுக்க முடியும். நீங்க கேட்டீங்கன்னா அப்ப ஸ்ப்ரே பண்றதுக்கு ஊர்ல இருக்கிற பிரசிடென்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபண்ட்ஸை வந்து கலெக்டிவா சேர்த்து வச்சாதான் அது கன்வெர்ட் ஆகும். ஸோ யூ நீட் டு டார்கெட். அதை நீங்க தனித்தனியா பண்ண முடியாது. பட் தே ஹேட் அ வெரி பிக். அவங்களால ஒரே நேரத்தில் ஒரு 200 ட்ரோன் இறக்க முடிஞ்சிச்சு, 300 ட்ரோன் இறக்க முடிஞ்சிச்சு. அதை பண்ண முடியாதுங்கிறப்ப யூ ஃபார்ம் கன்சோர்டியம். கன்சோர்டியம்னா ஒரு 4 பேர் சேர்ந்து, 5 பேர் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்தோம். ஒருத்தர் பேர்ல ஆர்டர் எடுக்கிறது, 20 பேர் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் தான் கவர்மெண்ட் கம்பெனி விச் இஸ் கோயிங் டு அப்ரூவ் திஸ் திங். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கடியில் வருது. அவங்க மினிஸ்ட்ரி கடியில் வருது. அவங்களுக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே 9 கம்பெனி வந்து they have given quotations including கருடா, ஆதர்ஷ் ஸ்ரீனிவாசன் அவரோட கம்பெனி, அந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா நீங்க இங்க எந்த ஸ்டேட்ல வேணாலும் நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுத்து ஒரு வாட்டி என்ரோல் ஆயிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா எங்க வேணாலும், அதுக்கு நீங்க யூஏஎன் நம்பர் எடுக்கணும், உங்களோட ஓன் ட்ரோன் வச்சிருக்கணும். ஸோ மோர் தென் சர்வீஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த காசு அங்கேருந்து தான் வரப்போகுது, அங்கேருந்து தான் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ வி டோன்ட் நோ ஹவ் ஃபார். ஏன்னா நிறைய இடத்துல அதோட அப்ளிகேஷன் நல்லா இருக்கு, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகும்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் திங்க் அபவுட் நெதர்லாண்டில் வந்து ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சரே லேப் ஆக்கிடுவோம். யூ ஹாவ் அ கிரேட் இன்குபேஷன் ஃபெசிலிட்டி, ஈகோ சிஸ்டம் வந்துட்டு இருக்கு.
அதுக்குள்ள மனுஷன், அதாவது பெஸ்ட் ஆன்டி பெஸ்ட் என்விரான்மெண்ட், பூச்சே போக முடியாத அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4 கிலோ தக்காளி விளைய வைக்க முடியும்னா அவன் 40 கிலோ தக்காளி விளைய வைக்க பார்க்கலாம் வித்தவுட் பெஸ்டிசைட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதுல ட்ரோன் அப்ளிகேஷன் அதிகம். அதெல்லாம் கொஞ்சம் கொலாபரேட்டிவா நீங்க யோசிச்சீங்கன்னா யூ கேன் டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ்னா we have numerous things. The jump portal போய் பாத்தீங்கன்னா like if you ask me, we will give you a different particular session கொடுப்பாரு. இங்க as I said earlier, சேலம் அந்த பாயிண்ட் திருப்பி வரும். சேலம் has a great potential. எதுக்குன்னா இங்க ஒரு பிசினஸ் கல்ச்சர் இருக்கு. ஆனா அந்த பிசினஸ் கல்ச்சர்ல ரெண்டு இடத்துல ஒரு பெரிய ஃப்ளா இருக்கு. ஒன்னு வித் சேலம் அண்ட் ரெண்டாவது வித் தமிழ்நாடு எஜுகேஷன் ஈகோசிஸ்டம். 80s to 2000 வரைக்கும் நிறைய காலேஜஸ் வந்து, அப்ப காலேஜஸ்க்கு ஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு இடத்துல மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஃபவுண்டர் ஆட்டிடியூடுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. 2000 முன்னாடி அந்த காலேஜை ஃபவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த ஃபவுண்டர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் லெவல் ஃபவுண்டிங் லீடர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை அவங்கள்ட்டே நான் நிறைய சொல்றது, ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. இவங்க பாஸா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா தே ஆர் த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ். இப்போதைக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் அவங்க தான். அதனால தான் கவர்மெண்ட் இன்குபேஷன்ஸ் அவங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை கரெக்டாக நீங்கள் டேப் பண்ணிட்டீங்க உங்க நெட்வொர்க் மூலியமா, யூ கேன் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஒரு பொட்டன்ஷியலை நான் சொல்றேன் எங்கெங்க இருக்குது. நம்பர் 2 என்னன்னா, பெங்களூர் போய் பாருங்க, எவ்வளோ டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனி, சின்ன கம்பெனி தான் இருக்கும். ஆனால் அதோட ஒரு பெருசா இருக்கும். எல்லாருமே டிஃபென்ஸ் தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா சேலம் வேற பார்க் சுந்தரம் சார், எல்லாரும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த செக்டர்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஆனா இங்க அந்த பிசினஸ்ல என்ன பிரச்சனைனா, ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்க, ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்க, என்டர்பிரைசஸ்ல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த பசங்களுக்கு பிசினஸ்னா என்ன தெரியும், உங்களுக்கு பிசினஸ்னா என்ன தெரியும், ஆனா அந்த பசங்க பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அந்த சைடு வர மாட்டாங்க. இப்ப இளம்பிள்ளையில இருக்கிற அந்த சில்க் ரிலேட்டடா பண்றவங்க, ஃபேக் சில்க் ரிலேட்டடா பண்றவங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு வர மாட்டாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம கன்வெர்ஸ் பண்ணி ஆகும். ஏன்னா இங்க அயன் ஓர் கிடைக்கிற ஒரு இடம், இங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க ரிலேட்டடா பண்ண முடியும். இந்த சைட் பக்கத்துல தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் இருக்கு, பிரிசிஷன் திருச்சி இருக்கு. ஸோ இதை கரெக்டாக கம்பைன் பண்ணி பெங்களூர்ல உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சூப்பரான ஸ்பாட் வந்து சேரும். அது இண்டஸ்ட்ரி க்ரூம் ஆகிறதுக்கான இடம். ப்ளஸ் ஓசூர் உங்களுக்கு பயங்கரமாக பெங்களூரோட எக்ஸ்டென்ஷன் உள்ள வந்துட்டு இருக்கு. கரெக்டாக உங்களால் கையாள முடியும். இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா IEEE ஹேஸ் லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கனெக்ஷன். உங்களுக்கு ஃபெசிலிட்டி வேணுமா, அதில் என்னன்னாலும் we can take it up and we can give you. So this initiative is by IEEE and utilizing startup team. Startup team on the forum use பண்ணி we are gathering. So you please come forward and we will be also sharing you some what Google Forms and sheets. Please fill it up. உங்களுக்கு சென்னையிலேயோ இல்லை இந்தியாவில் எங்கே வேணாலும் we can arrange you a ecosystem. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் போகணும்னா அங்கே இருக்கிற ஒரு காலேஜில் நீங்கள் போகிறப்ப சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டி வர கொடுக்க முடியும். உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமா, லைக் இன்டூ நெட்வொர்க்கிங் இன்டூ ஆஸ் இஸ் ரைட்லி செட், என்ன பிரச்சனைனா கைடன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு. ஸோ இப்போ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் வந்து ட்ரோன் சப்ளை பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் இயர் 2, செகண்ட் இயர்ல 3 கோடி பண்ணாரு, தேர்ட் இயர் 2ல 7 கோடி, இந்த வருஷம் 25 கோடி பண்ணியிருக்காரு. ஸோ that comes only through network connections. அது இல்லாமல் உங்களால் அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியும். He will be knowing very well. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் they will have securely related to those things. I really appreciate other people who are like on CA is there and other people. அவங்களோட நீட் என்னங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுத்தமாக தெரியும். இதுல பெரிய பிரச்சனை இங்க எங்க வருதுன்னா, காலேஜஸ் எந்த அளவு மேடா போறாங்கன்னா, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து வருஷத்துக்கு 2000 பிரைவேட் லிமிடெட் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க, 1200 பிரைவேட் லிமிடெட். அவங்களுக்கு என்ன எதை நோக்கி அவங்க கொண்டு போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. Students will be ending up yearly paying compliances 1 lakh 1.5 lakh. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அலைன் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க உங்களுக்கு அவங்க சப் கான்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு மேன் பவர் ஃபெசிலிட்டி குறையும்.
like HAL, NAL, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் as you know that இண்டிஜினைசேஷன் இந்தியா கடியில் ஒரு ஸ்க்ரூவாக இருக்கட்டும், போல்ட்டாக இருக்கட்டும், வாஷராக இருக்கட்டும், கேஸ்கெட்டாக இருக்கட்டும், சீலண்டாக இருக்கட்டும், நிறைய கிட்டத்தட்ட 2 lakh crores ஆஃப் டிஃபென்ஸ் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கு. அதை கரெக்டாக டார்கெட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். சப்ளையர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணுங்கிறது தேவையில்லை. அவ்வளோ தமிழ் மக்கள் உள்ள இருக்காங்க. தே ஆர் ரெடி டு செமிலாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு மேலே இருக்கிறது எல்லாமே தமிழ் மக்கள். அவங்க யாரையும் ஸோ தட் திங் வில் ஹேப்பன் ஒன்லி த்ரூ ப்ரொஃபஷனல் பாடி லைக் ஐடி. அதை பண்ண வேண்டிய அசோசியேஷன்ஸ் வந்து லைக் மற்ற அசோசியேஷன்ஸ்ல என்ன ஆகுது, எலெக்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் மோர், ஃபோக்கஸ் இல்லை. ஸோ வி ஆர் ஹேவிங் தட் ஃபோக்கஸ்டு திங். That's why we are targeting only this thing. So I thank IEEE team which has a right focus and they have gathered you here to collaborate to take it to next level. நான் இதோட அவுட்கம் எப்படி பார்க்குறோம்னா, ஒரு பக்கம் right potential. I know I have already identified some 5-6 people who can connect with the defense. எங்களுக்கு இருக்கிற defense connection கொண்டு to create a consortium kind of thing here. We need to do that next level. So that one can get an order and the other can execute the order. So, another vision. Third, right ecosystem for startup create pandrathu, then connecting the colleges and students, and we can bring national, international competition kind of thing. I will tell you, enna magic India la nadandirukku. Idea Forge irukattum, Dakshava irukattum, ivanga ella enge aarambichanga student project competition. Adilla aarambichanga. நான் ஒரு 20 ஸ்டார்ட்அப்ஸ் கிட்ட உருவாக்கிட்டேன். அது எல்லாமே ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து வந்தது தான், ஸ்டூடெண்ட் காம்படிஷன்லேருந்து வந்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எஸ்ஏ இன்டர்நேஷனல் காம்படிஷன் இங்கே கொண்டு வந்து நடத்தணும். எஸ்ஏ இந்தியாவில் அந்த ஏர் டிசைன் காம்படிஷன் நடத்தணும். IEEEலையும் we are targeting. So the secret recipe of converting this startups என்ன, IPO, acquihire, அந்த எய்மை தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, சிமிலர்லி we people like who are already having business, please focus on to the defense business, which is already koti kadakku nariya. Other we need to gather together and we need to march towards it. Everyone cannot be an IPO, right? And everyone doesn't need to be an IPO. You need to run the right quality business actually. And in this ecosystem we need that connections. உங்கள்கிட்ட groom ஆகிற அந்த students maybe he may go to IPO or he may get hired, but we need a consistent business to create this ecosystem to next level. That's the point. End of the day, that is the point. And yes, we are doing like now the way for drones alla pathina or 12 types of drones kamikaze irundhu ella drones vechirukkom. Non-Chinese 90% we are going to non-Chinese. For your information, there are companies even in Chennai who do motors. வந்துட்டாங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ESC பண்றாங்க, மோட்டார் பண்றாங்க. காஸ்ட் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அது லைக் அந்த இடத்துல you can replace. We are like Pullinam Aerospace, we are working on electric aviation, means electric motor and battery. But the problem is we cannot go and buy electric motors just like that. DGCA certified ஆ இருக்கும், ICAO certified ஆ இருக்கும், EASA certified ஆ இருக்கும். We are working on ASTM standard. He will be knowing much about standards. அதுல இருக்க complexities என்னன்னு. So aircraft civil aviation வரப்ப different. But when we are going for defense, it is totally different. It can be an experimental thing. Once the defense thinks that yes, I'm going to buy it now, okay, that's all. Then Semilac and DGQA and all those things comes into picture when they show interest. Of course, it is the process konja tougher, but once you have gone through the process, it is going to be but this thing, what I'm trying to say, the defense procurement kulla poradhu ellarum panna maataanga. ஒரு 1000 பசங்க இருப்பாங்கன்னா அந்த 1000த்துல 10லேருந்து 50 பசங்க தான், 50 அதிகம், 10லேருந்து ஒரு 30-40 பசங்க தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தீஸ் திங்ஸ்க்குள்ள வருவாங்க. அந்த 10ல இருக்கிறவங்கள ஒரு 2-3 பேர் தான் வந்து end up with this kind of areas. They need to sustain, they need to go. ஸோ அதனால இந்த ஈகோசிஸ்டம்ல இருக்கிறது ரொம்ப கம்மியான மக்கள் தான் அடுத்த லெவல் போகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ரைட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் யூ ஃபார்ம் அ கன்சோர்டியம் will help you from IEEE to execute. We will get you the support from all the institutions. So now from any college we will get you, and they are always there. They will be facilitating us to have a space and other things that they will startup team will take care. And CEO, right from CEO, everyone is ready to support. We are taking it to next.